அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யாருடைய உள்ளத்தில் அணு அளவு தற்பெருமை இருக்குமோ அவங்க சொர்க்கம் நுழைய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு மனிதர் கேட்குறாங்க, தன்னோட ஆடை அழகாக இருக்கணும், இன்னும் தன்னோட காலணி அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க விரும்புனாங்கன்னா இதுவும் தற்பெருமையில் சேருமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அல்லாஹ் அழகானவன், இன்னும் அவன் அழகையே விரும்பக்கூடியவன் அப்படின்னு சொல்கிறாங்க. தற்பெருமை அப்படிங்கிறது ஆணவத்தோட உண்மையை மறைப்பதும் இன்னும் மக்களை கேவலமாக கருதுவதும் தான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லீம் நூலில் பதியப்பட்டிருக்கு. எனவே இன்ஷா அல்லாஹ் நாமளும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போல் எந்த ஒரு தற்பெருமையும் இல்லாமல் வாழக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். வாஹிர தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.